தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது காவல் ஆணையரகத்தில் புகார்கள் குவிந்து வருகின்றன. அதே நேரத்தில் பெரியாரை எதிர்ப்பதுதான் தனது கொள்கை என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய விவகாரம் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சீமானுக்கு எதிராக திராவிட இயக்கங்கள் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றன. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் வீட்டை தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்போது போராட்டக்காரர்கள் சீமானின் காரை அடித்து நோக்கினர். இது ஒரு புறம் இருக்க, திமுக, தமிழர் முன்னேற்றப்படை, திராவிட விடுதலைக் கழகம் உள்ளிட்டவை சார்பில் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் 4 புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தான் தொடர்ந்து பேசப்போவதாக கூறினார். சீமானோட கொள்கை இந்த மாதிரி பேசுற அந்த திராவிட மக்களை இங்க ஒழிக்கிறது தான். இப்ப நீங்க என்ன கொள்கை என்ற கொள்கை 15 வருஷமா பேசுவாரு. இப்ப கொள்கை திராவிடம்னு பேசுறவங்களை ஒழிக்கிறதா என் கொள்கை. வேற ஏதாவது வேணுமா? கொள்கை என்ன? பெரியாரை எதிர்க்கிறத உன்னோட திராவிட சித்தாந்தத்தின் வேறது பெரியார் வெட்டி சாய்க்கிறது. வேற ஏதாவது விளக்க வேணுமா? இதனிடையே கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சீமானுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். பெரியார் எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்கிறேன். சீமானனை நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். அதை பொதுவெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காரு, பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்துல பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸ் நான் கொடுக்கிறேன். ஆனால் பெரியார் குறித்த சீமானின் பேச்சுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். பெரியார் குறித்த சீமானின் பேச்சை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என தெரிவித்த அவர், இளைஞர்களை தவறாக வழிநடத்தும் சீமானின் அரசியலுக்கு முடிவு கட்டுகிற காலம் நெருங்கிவிட்டதாக கூறியுள்ளார். சீமானின் அருவருக்கத்தக்க பேச்சை தமிழக மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் செல்வ பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை சென்னை புத்தக கண்காட்சியில் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது.